நல்ல ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த பரிசுத்தமான இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். உங்களுடைய பரிசுத்த நாமத்திலே நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படி எங்களுக்கு கிருபைதான். வேத வசனங்கள் எங்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் இந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மத்தியில் நிற்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தபடினாலே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளின் தியானத்துக்காக தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி அது பரிசுத்த யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை யாராவது வாசிங்கள். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. மாசில்லாத சுத்தமான பக்தி அல்லது உண்மையான பக்தி. நீங்க உலகத்துல கலப்படம் இல்லாத பொருளே எதுவும் இல்லைன்னு சொல்லணும். அப்படிதான், கலப்படம் இல்லாத பொருள் எதுவும் இல்லை. நேற்றைய தினத்துல ஒரு சின்ன ஒரு இது ஒன்று வாசித்தேன். டாக்டர் ஹெக்டே, எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய யூடியூப்ல நிறைய இது சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்லும் பொழுது ஒரு இதோ சொன்னார், நமக்கு கிடைக்கிற எல்லா மருந்துகளுமே எல்லா மாத்திரைகளுமே நம்முடைய வியாதியை சுகப்படுத்துவது, நம்முடைய வியாதியை சுகப்படுத்துவது. ஆனா எல்லா மாத்திரையுமே ஏதாவது ஒரு வியாதியை கொண்டு வருது. எல்லா மாத்திரையுமே ஏதாவது ஒரு வியாதியை கொண்டு வருது. ஏங்க, நம்ம ரொம்ப லீஸ்ட் ரொம்ப சின்ன வியாதி சொன்னா எதுங்க சொல்லுவோம்? எதாவது சொல்லுவோம், கோல்டு. ஆமால, கோல்டு வந்து கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு, இன்னும் கோல்டுக்கு மருந்து கண்டுபிடிக்காது, தெரியுங்களா? நீங்க என்னதான் மாத்திரை மருந்து போட்டாலும் 7 நாள் கோல்டு இருந்து பார்த்துருக்கீங்களா? என்ன ஆகும் தெரியுமா? நீங்க மாத்திரை போட்ட உடனே ரொம்ப தண்ணியா வடிஞ்சிட்டு இருக்க சரி கொஞ்சம் கட்டியாகும், அவ்வளவுதான். நனைகிற கட்சிப்பு ஒட்டிக்கும், இவ்வளவுதான் வித்தியாசம். அந்த கோல்டு 7 நாள் போவார். இந்த உலகத்துல கலப்படம் இல்லாத பொருள் ஒண்ணுமே கிடையாதுங்க. உணவு, மருந்து எல்லாமே கலப்படம். ஆனா இங்கே யாக்கோபு நிருபன் எழுதுகிறார், மாசில்லாத சுத்தமான பக்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய காலத்துல பக்தியில கூட கொஞ்சம் கலப்படம் இருந்துச்சு இல்லையா? ஆண்டவருக்கு முன்னாடி பக்தியா இருப்பதை போன்று நடிக்கிற நடிகர்கள் நடிகைகள் அந்த காலத்தில் கை தேர்ந்து இருந்தார்கள் என்று அர்த்தம். அப்படிதான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவரை தேடும்படியாய், ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய், ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாய் கடந்து வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை இந்த மாசில்லாத உண்மையான பக்தி உள்ள வாழ்க்கையாய் இருக்கிறதா? மத்தேயுவின் நற்செய்தி புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 8 முடிய வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய மனை பிரசங்கத்துல சொல்றார், இங்க இப்படி எல்லாம் இருக்காருங்க. பரிசேயர் எங்கெல்லாம் ஜெபம் பண்றாங்க, எப்படி எல்லாம் தர்மம் செய்யறாங்க அப்படின்றத குறித்து அங்க சொல்றார். நீங்க தர்மம் செய்வதும் நீங்கள் ஜெபிப்பதும் இப்படி மற்றவர்களுடைய பார்வைக்காக இருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து மற்றவர்கள் தங்களை புகழ வேண்டும், மற்றவர்கள் தங்களை பாராட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட செய்யப்படுகிற காரியம்.
இந்த நாளிலே உண்மையான பக்தியோடு நான் ஆலயத்துக்கு வருகிறேனா, அல்லது கடமைக்காக ஏதோ சண்டேனா ஆலயத்துக்கு போனோம், ஏதோ பாஸ்டர் சொல்றது பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் கேட்கணும் அப்படின்ற நிலையோடு கூட நான் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வருகிறேனா, என்னுடைய பக்தியில் அல்லது என்னுடைய விசுவாசத்தில் என்னுடைய ஆண்டவர் வெளிப்படுகிறாரா, நான் என்னுடைய ஆண்டவரை எப்படி பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையை பார்க்கிற மற்ற மனுஷர்கள் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறார்கள். வசனம் சொல்றது, வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்பட்டு. வியாசர் எழுதியிருப்பார் ஒரு பாட்டு, வேஷம் போடுறான் மனுஷன் வேஷம் போடுறான், சஞ்சலப்படுகிறான் வீணா சஞ்சலப்படுகிறான். வேஷம் போடுறான் மனுஷன் வேஷம் போடுறான், சஞ்சலப்படுகிறான் வீணா சஞ்சலப்படுகிறான். பரிசுத்தமான ஜாதின்னு பாட்டு பாடுறான், பையன் கல்யாணத்துக்கு சொந்த ஜாதி பொண்ண தேடுறான். பரிசுத்தமான ஜாதின்னு பாட்டு பாடுறான், பொண்ணு கல்யாணத்துக்கு சொந்த ஜாதி பையனை தேடுறான். பரலோக நாட்டுல பரஜாதி ஏதுங்க, பரலோக நாட்டுல பரஜாதி ஏதுங்க, பூலோக ஜாதி வேதம் எல்லாம் அங்கே இல்ல, இத மறந்து வேஷம் போடுறான், சஞ்சலப்படுகிறான், அழிச்சு போடுறான் மனுஷன் வேஷம் போடுறான், மனுஷன் வேஷம் போடுறான், சஞ்சலப்படுகிறான் வீணா சஞ்சலப்படுகிறான். கோட்டு சூட்டு போட்டு உலக மாத்த நினைக்கிறான். எப்படிங்க? கோட்டும் சூட்டும் போட்டு உலக மாத்த நினைக்கிறான். ஆனா தான் மாறணும் அப்படின்றத ஒரு நாள் தான் பண்ண பண்றான் மனுஷன். சிந்திக்கணும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகம் எனக்கு முன்னாடி சரியில்லை சொல்லுகிற நான், இந்த உலகத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் இருக்கிற மக்களோடு கூட என்னால சரியா வாழ முடியல அப்படின்னு சொல்லுகிற நான், அந்த மாற்றத்தை என்னிலிருந்து கொண்டு வருவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? அந்த மாற்றத்தை என்னிலிருந்து கொண்டு வருவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நான் சரியா இருந்தா என் குடும்பம் சரியா, அப்படிதான் என் குடும்பம் சரியா இருந்தா என் உறவினர்கள் சரியா இருப்பாங்க, அல்லது என்னை சார்ந்தவர்கள் சரியா இருப்பார், அல்லது என்னுடைய சபை சரியா இருக்கும். என்னுடைய சபை சரியா இருந்தா என்னுடைய சமுதாயம் சரியா இருக்கும். என் சமுதாயம் சரியா இருந்தா நான் வாழ்ற அந்த இடம் சரி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மாற்றம் நம்மிலிருந்து உருவாகும். நான் யாருக்காக வேஷம் போடுறேன்? தேவனுக்கு முன்பாக நான் நிச்சயமா வேஷம் போட முடியாது. தேவனை ஒரு ஆளும் நம்ப முடியாது, ஏமாற்ற முடியாது. ஏன்னா அவருடைய கண்களுக்கு முன்பாக நாம எங்கேயும் போக முடியாது. சங்கீதக்காரர் 139 சங்கீதத்தை ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்துல படுக்கப்பட்டாலும், நான் ரொம்ப இருள் இங்க யாருமே என்ன பார்க்க முடியாதுன்னு சொன்னாலும் அந்த இடத்துல உங்களுடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கோம். அப்போ இந்த உலகத்துல நாம் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், யாருக்காக நம்மை பக்திமான்களாக நாம் காட்டிக் கொண்டிருக்கிறோம்? நாம் உண்மையா வாழ வேண்டியது ஆண்டவருக்காக மட்டும்தாங்க. ஆண்டவருக்கு முன்பாக நாம் உண்மையா இல்லாதபடி, ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய பக்தி வெளிப்படாதபடிக்கு நாம் யாருக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், யாருக்காக நம்முடைய பக்தியை காட்டிக் கொண்டிருக்கிறோம்? இவங்க ஜபத்துல ரொம்ப சிறந்தவங்க, இவங்க அவங்களுடைய வாழ்க்கையில வல்லவங்கன்னு மனுஷன் சொல்றதுனால நமக்கு ஏதாவது நன்மை உண்டா? பிரியமானவர்களே, நம்முடைய பக்தி எப்படிப்பட்ட பக்தியா? மாசில்லாத சுத்தமான பக்தியை ஆண்டவர் இந்த நாளிலே நம்மிலே எதிர்பார்க்கிறார். இந்த பக்தி சொல்லும் பொழுது ரொம்ப அப்போஸ்தலனாகிய பவுல் பக்தியை பத்தி ரொம்ப அருமையா எழுதுவார். பக்தினா என்ன அப்படின்றத ஒரே வசனத்துல முடிச்சிருவார். ஒட்டுமொத்த வேதாந்தத்திலையும் பக்தினா என்ன அப்படின்றத ஒரே வசனத்துல முடிச்சிருவார். எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் தேவ பக்திக்குரிய
கொடிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே எப்படிப்பட்டதுங்க? அது எப்படிப்பட்டதுங்க? மகா மேன்மை உள்ளது. இதோ பக்தினா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. பக்திக்காக மனுஷன் என்னமோ செஞ்சுட்டு இருக்காங்க. பக்தியை நிரூபிக்க பல கிலோமீட்டர் நடந்து போறோம். பல கிலோமீட்டர் நடந்து போறோம். எப்பா எனக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் உனக்கு முன்பாக ஒண்ணுமே கிடையாது, தலைக்கு மேல இருக்கிற முடியெல்லாம் கொடுத்துறான். அப்படிதான் ஒரு பெரிய கம்பி எடுத்து இந்த பக்கத்துல குத்தி இந்த பக்கம் வர வச்சு அதுல ஒரு வெயிட்டை வச்சு இழுத்துக்கிட்டு வர போறோம். மக்கள் பக்தி எப்படியெல்லாம் நிரூபிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நாம எப்படி நிரூபிக்கணுமா? நம்முடைய பக்தி எப்படி இருக்குன்னு நீங்க சொல்றாரு. அது மகா மேன்மை உள்ளது. வாசிங்கள். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக தன்னுடைய சொந்த மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவ தூதர்களால் காணப்பட்டார். புற சாதிகளிடத்தில் அவரை அறியாத ஜனங்களிடத்தில் அவர் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். பக்தி இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் எனக்காக இந்த உலகத்துக்கு மனிதனாய் வந்தார். எனக்காக பாடுபட்டார். எனக்காக சிலுவை சுமந்தார். எனக்காக தன்னுடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி கிருபாதார வழியாக அவர் மாண்டவர் 3ஆவது நாள் உயிர் தெரிந்தார். திரும்ப 3ஆவது நாள் வந்து என்னை அவருடைய சன்னிதானத்துல சேர்த்து கொள்ள போகும். இது யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் இதை உண்மையா நம்புறீங்களோ, இதுதாங்க தப்பு. பட் ஆனா அது சாதாரண விஷயம் கிடையாது. இதை ஏற்றுக்கொள்வது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு புத்தகத்துல நான் வாசித்தேன். செங்கடல் என்ன? செங்கடல். ஆண்டவர் செங்கடலை 2ஆ பிளந்தாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கடந்து போனார். ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்க. நான் செங்கடலை போய் பார்த்துருக்கேன். அவர் தான் புத்தகத்துல எழுதுறாரு. நான் செங்கடலை போய் பார்த்துருக்கிறேன். அதுல முக்கிய அளவு தான் தண்ணி இருக்கு. எவ்வளவு தண்ணி இருக்கு? முக்கிய அளவு தான் தண்ணி இருக்கு. முக்கிய அளவு தண்ணியில நடந்து போறது என்னங்க பெரிய விஷயம்? முக்கிய அளவு தண்ணியில நடந்து போறது என்னங்க பெரிய விஷயம்? இது என்னமோ கிறிஸ்தவர்கள் ரொம்ப பெருசா பேசுறாங்களே. அதுக்கு இன்னொரு கிறிஸ்தவர், அவருடைய பேர் என்னன்னு எனக்கு தெரியல, அந்த கிறிஸ்தவர் வந்து பதில் எழுதுறாரு. அந்த சகோதரர் கவிதமா எழுதுறாரு. சரி சகோதரனே, உன்னுடைய வழிக்கே நான் வரேன். அது முக்கிய அளவு தண்ணி தான். முக்கிய அளவு தண்ணியில தான் இஸ்ரவேலை கடந்து போனாங்கன்னே வச்சுக்க. முக்கிய அளவு தண்ணியில இஸ்ரவேலை கடந்து போறது அதிசயம் இல்லதான். அந்த முக்கிய அளவு தண்ணியில பார்வோனின் சேனை விழுந்து போச்சு. அது அதிசயம் தானே? புரியுதுங்களா? முக்கிய அளவு தண்ணியில இஸ்ரவேலை கடந்து போனது அதிசயமே இல்லைங்க. ஆனா அந்த முக்கிய அளவு தண்ணியில பார்வோனின் சேனை முழுசுமே அழிஞ்சு போச்சு. முக்கிய அளவு தண்ணியில எப்படி மூழ்கி அழிஞ்சு போனாங்க? அப்படி அழிஞ்சு போனா அது அதிசயம் தானே? பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்காக எல்லாத்தையும் செய்கிற ஆண்டவர். ஆனா அவருடைய சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிற நம்முடைய வாழ்வு, அவருடைய சன்னிதானத்துல இருக்கிற நம்முடைய பக்தி எப்படிப்பட்ட பக்தியா இருக்கு? ஆல்ரெடி டைம் போயிடுச்சு. 3 காரியங்களில நம்முடைய பக்தியை நாம் வெளிப்படுத்தும். என்னென்ன காரியங்களில நம்முடைய பக்தியை நாம் வெளிப்படுத்த முடியும் என்பதை இங்க ரத்ன சுருக்கமா எங்களோடு கூட சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியம், ஆண்டவரின் வார்த்தையை வெளிப்படுத்துவதே உண்மையான பக்தி. இந்த வேத வசனத்துக்கு இருக்கிற வல்லமை வேற எதுவுமே கிடையாது. வாசிக்க கேட்ட 19வது சங்கீதத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அவைகள் தேனிலும் தேனிலும் மதுரம். இந்த வேத வசனங்களுக்கு ஒரு நல்ல வல்லமை உண்டு. இந்த வேத வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். வேத வார்த்தைகள் நம்முடைய வாழ்வில கிரியை செய்யும். வாசிக்க கேட்ட இந்த யாக்கோபின் நற்செய்தி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை யாராவது ஒரு வாசிங்கள். ஆகையால் என் பிரியமான சகோதரரே,
தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவுள். 22வது வசனம், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்கும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு இன்னைக்கு நிறைய நேரங்களில் வேத வசனங்கள் ஏதாவது ஒரு விதத்துல நம் மத்தியில வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அதை நிறைய நேரங்களில் நாம் புறக்கணித்து கொண்டு பெரியமானவர்களே, நம்முடைய அஸ்திபாரம் சரியா இருக்கும். அஸ்திபாரம் சரியில்லைன்னா கட்டணம் சரியா இருக்கு. நம்முடைய பக்தியினுடைய அடித்தளம் எது தெரியுங்களா? ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் எனக்காக பிறந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக ஜீவன் கொடுத்தார், எனக்காக அவர் மீண்டும் வருகிறார், என்னை நித்திய ஜீவனிலே சேர்த்துக் கொள்கிறார் என்பது இந்த வேதத்தின் மூலமாய் நமக்கு அறிவிக்கப்பட்ட காரியம். அது சரியா இல்ல, இந்த வேத வார்த்தை என்னிலே கிரியை செய்யலனா என்னுடைய பக்தி வீணாய். இந்த வேத வார்த்தை சரியா இருக்கும்னா விசுவாசம் உள்ள, பரிசுத்தம் உள்ள, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த வேத வார்த்தை என்னை நடத்தும். மத்தேயு நற்செய்தி புத்தகம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 27வது வசனத்து வரைக்கும் நாம் வாசிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் கேட்டவன் அதை தன்னுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிறவன் எப்படிப்பட்டவனா கண்மலை மேல் வீடு கட்டினவன் அப்படிதான் சொல்றாரு. அங்க ஒரு உண்மையை சொல்றார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவன் கண்மலை மேல் வீடு கட்டினவன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காதவன் மணலின் மேல் வீடு கட்டினவன். மணலின் மேல் வீடு கட்டினவனுடைய வீடு மழை வந்து அழிஞ்சு போயிடும். கண்மலையின் மேல் வீடு கட்டினவனுடைய வீடு என்னதான் மழை அடிச்சாலும் காத்து அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் அப்படியே நிற்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பக்தியின் அடித்தளம் எதை வைத்து கட்டப்பட்டிருக்கிறது? இந்த 27வது வசனத்துல யாக்கோபு நமக்கு தெளிவா இல்லை. உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ், உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ் வாழ்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் கேட்கிறதற்கு தீவிரமாயிருங்கள். கேட்கிறதுக்கு டிவியில கூட ஒரு கிறிஸ்தவ ப்ரோக்ராமே நடக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு கிறிஸ்தவ சீரியல் போகுதுன்னா ரொம்ப தீவிரமா பார்ப்போம். பாட்டு ஓடுதுன்னா ரொம்ப கவனமா கேட்போம். செய்தி நான் மட்டும் வேற செய்தி மாத்திடும், செய்தி நான் மட்டும் வேற சேனலை மாத்தி. ஏன் எத்தனை முறை கேட்குறது? மாணவர்களே, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடித்தளம் வேதவசனம். உண்மையான பக்தி என்பது கேட்பது மட்டுமல்ல, அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. கேட்கிறது ஒரு விஷயம் தான், ஒரு பகுதி தான். அதன்படி நடக்கிறது தான் இன்னொரு பகுதி. அதன்படி செய்வது தான் உண்மையான பக்தி. இங்க அதுதான் சொல்றாரு, நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் மாணவர்களே. ஒரு மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் 5 செய்தி கேட்கும். காலையில் எத்தனை செய்தி கேட்கும்? கேட்காம 1ஆம் தேதி ஒரு செய்தி, அதுக்கப்புறம் எப்படி 4 இல்ல 5 சண்டே வருது, 5 சண்டே 5 செய்தி. எத்தனை செய்தியை நம்முடைய வாழ்க்கையில நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லது அபியாசப்படுத்துவதற்கு பிரயாசப்பட்டு கேட்ட பிறகு இதை என் வாழ்க்கையில இனி நான் கடைபிடிப்பதற்கு தீவிரிப்பேன் அல்லது முயற்சி செய்வேன் எத்தனை பேர் நம்மை ஒப்புக்கொள்ளும்? உண்மையான பக்தி என்பது ஆண்டவருடைய வசனத்தில் தான். ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறதிலும் அதை நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிப்பதிலும் தான் இருக்கு. அதை நாம் ஒரு நாளும் மறந்து போகும். ஒரு பக்கம் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமா நம்முடைய பக்தியை வெளிப்படுத்தணும் அப்படின்னு இந்த யாக்கோபு சொன்னாலும், இன்னொரு பக்கம் சொல்றாரு, நாம பேசாம இருக்கிறது தான் நம்முடைய பக்தியை உறுதிப்படுத்தும். யாக்கோபு 1:26 வசனத்தை யாராவது வாசிங்க. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து
தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி எப்படி இருக்குமா? முதல்ல சொல்றாரு, ஆண்டவரின் வார்த்தையை வெளிப்படுத்துவதுதான் உண்மையான பக்தி. நாம கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் மாறுவதுதான் உண்மையான தேவ பக்தின்றாரு. இங்க சொல்றாரு, தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு விடுறதுதான் உண்மையான தேவ பக்தி. இந்த நம்முடைய உடம்பு இருக்கு இல்லைங்களா, நம்ம உடம்புல ரெண்டு மட்டும்தான் ரொம்ப மோசமானதுன்னு வேதம் சொல்லு. நான் படிச்சது, ஒருவேளை நீங்க வேற ஏதாவது படிச்சீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஒன்று சொல்ற, இந்த இருதயம் இருக்குல்ல, அது மகா கேடுள்ளதும் திருக்குள்ளது. இது எப்ப எப்படி மாறும்னே தெரியாது. ரெண்டாவது சொல்றாரு, இந்த நாள், இந்த யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஃபுல்லா அந்த ஒருவேளை இந்த போதகர்கள் தான் நிறைய பேசுவாங்கன்னு நினைச்சாலே நம்ம முதல் வார்த்தையிலே முதல் வசனத்திலே சொல்லிடுவார், என் சகோதரரே அதிக ஆக்கினை அடைவோம் என்று எண்ணி உங்களில் அநேக என்ன பண்ணாதீங்க, போதகர் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2வது வசனத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். இந்த நாக்கு இந்த நாக்கு எவ்வளவு மோசமானது அப்படின்றத சொல்லிட்டு வரும்போது 8வது வசனத்துல இருந்து வாசிக்கும் பொழுது 6வது வசனத்துல சொல்ற, நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை என்ன பண்ணுமா, ஆயுள் சக்கரத்தை கொளுத்திவிடும். நம்முடைய ஜீவனை போயிடுவாங்க இந்த நாவால். ஒரு முறை இந்த நாவுக்கும் பல்லுக்கும் சண்டை வந்துச்சான். எதுங்க? நாக்குக்கும் பல்லுக்கும் சண்டை வந்துச்சாங்க. இந்த பல்லு சொல்லிச்சான், ஏய் பாரு, இது வெறும் சதை, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நாங்க எத்தனை பேர் இருக்கோம்? எத்தனை பேர்? 32 பேர் இருக்கோம். நாங்க நினைச்சோன்னு வச்சுக்கேன், 32 பேர் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஒன்னு என்ன பண்ணிப்போம், கடிச்சு துப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி. உடனே இந்த ஆள் சொல்லிச்சான், ஆமா ஆமாப்பா, நீங்க 32 பேர் தான், நான் ஒரே ஒரு ஆள் தான். ஆனா என் எழுத்தாப்புல நிக்கிற ஒரு ஆள் கிட்ட நான் தேவையில்லாத ஒரு வார்த்தை பேசுனா நீங்க 30 பேர் 32 பேரும் யாரு? நீங்க 32 பேரும் என்ன பண்ணுவான்? நான் ஒரு வார்த்தை தேவையில்லாத வார்த்தை விட்டேன்னா அவங்க 32 பேரும் கழட்டி எடுத்துருவோம். அதனால என் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு சொல்லி. பிரியமானவர்களே, இந்த நாவானது நெருப்பு போன்றது, எதையும் அழிச்சிடும். அந்த அளவுக்கு மோசமான இந்த நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது. வசனம் தான் சொல்லு. 10வது வசனத்தை வாசிங்க. 8வது வசனத்துல இருந்து வாசி. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத கொள்ளாமுள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. நல்ல கவனிங்க, இங்கதாங்க பிரச்சனை. அதனாலே நம்முடைய பிதாவாகிய தேவனை நம்ம என்ன பண்றோமா? துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனால சபிக்கிறோம். தேவனையும் துதிக்கிறோம், மனுஷனையும் என்ன பண்றோம்? சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில். இதாங்க எனக்கு புரியல. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுது. 2 மணி நேரம் அவங்கள போல பரிசுத்தவான் இல்லைன்ற மாதிரி சர்ச்சில் இருக்காங்க. வெளியே போனோன்னு எல்லாமே மாறிடுதுங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. இந்த நாவு என்னெல்லாம் செய்ய தெரியுமா? பைபிள்ல நிறைய வசனங்களுக்கு அப்படியே பறவை கடை இந்த நாவை குறித்து சொல்லும் பொழுது நீங்க வேணா நோட் பண்ணிங்க. நான் இதை விளக்குறதுக்கு எனக்கு நேரம். இந்த நாவு என்னெல்லாம் செய்யும் அப்படின்னா, சங்கீதத்தின் புஸ்தகம் 12ஆம் சங்கீதம் 3வது வசனத்துல சொல்லுது, இந்த நாவு இச்சகம் பேசும், பெருமையானவைகளை பேசும். நல்லா பேசுமா? இச்சகம். இச்சகம்னா என்ன தெரியுமா? இச்சகம்னா என்னங்க? இங்க உட்காந்து அக்கா ஒண்ணு போல நல்லவங்க யாருமே இல்லக்கா அப்படின்னு பக்கத்து வீட்டு போனாங்க, அக்கா ரொம்ப மோசமா அப்படின்னு அப்படின்னா இச்சகம் பேசும்,
பெருமையானவைகளை பேசும். சங்கீதம் 15ஆம் சங்கீதம் 3வது வசனம் சொல்லுது, இந்த நாக்கு புறங்கூறும். புறங்கூறுனா தெரியுங்களா? நீங்களா யாராவது பண்றது இல்ல? தெரியாது. புறங்கூறுதல் தெரியுமாங்க? தெரியுமா தெரியாதா? இங்க இந்த அக்கா கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டு போயிட்டு அந்த அக்கா கிட்ட சொல்றது, இந்த அக்கா கிட்ட எல்லாம் இருக்காங்கப்பா, சரிங்களா? புறங்கூறு என்ன காரியம்லாம் அந்த நாக்கு பண்ணுதுன்னு பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 19வது வசனத்துல வாசிக்கிற பொழுது, இந்த நாவு சர்ப்பனையை பிணைக்கும். என்னத்தை பிணைக்கும்? சர்ப்பனையை பிணைக்கும். 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டோம். 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டோம். பிரியமானவர்களே, நிறைய ஒப்புமைகள் வேதத்துல சொல்லப்பட்டு, சங்கீதங்களின் புஸ்தகம் 52ஆம் சங்கீதம் 2வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, இந்த நாளுக்கு சவரங்கத்தி போன்றதான். எது போன்றதுங்க? சவரங்கத்தி. ஷேவ் பண்றோம்ல, அந்த பிளேடு போன்றது. கரெக்டா ஷேவ் பண்ணாம கொஞ்சம் அசைக்காம ஒரு கீரை போடும். அப்ப அந்த நாவை நாம் ரொம்ப ஜாக்கிரதையா கையாள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். 52ஆம் சங்கீதம் 4வது வசனம் சொல்லுது, இது கபட நாவு. எப்படி? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறி கொஞ்சம் பெருமையா எதிர்பார்க்கறாங்கன்னா அவங்கள பத்தி பெருமையா பேசும். கபட நாவு, ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 140ஆம் சங்கீதம் 3வது வசனம் சொல்லுது, இந்த நாவு விஷமுள்ள நாவு. எப்படி? விஷமுள்ள நாவு. நீதிமொழிகள் 15:4 சொல்லுது, மாறுபடுகின்ற நாவு. எப்படிப்பட்ட நாவு? மாறுபடு. ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது வாசிங்க. எரேமியா 9:5. எப்படிங்க? பொய் பேசுறதுக்கு இந்த நாவை எப்படி பண்ணிருக்காங்க? பழக்கப்படுத்திருக்காங்க. நாவு இதெல்லாம் செய்யும். பொய் பேசுவதற்கு பழக்கப்பட்ட எவ்வளவு பெயர்களை கொண்ட நாவுக்கு, இந்த நாவு இதெல்லாம் நம்முடைய வாயில இருக்கிற அந்த நாவு இதெல்லாம் செய்யணும். நாம தேவனோடு கூட ஒப்புரவாக முடியும்னு நினைக்கிறீங்களா? தேவனோடு கூட நம்முடைய உறவை நம்ம வலுப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா முடியாது. ஆனா இந்த நாவை குறித்து நல்ல விஷயங்களும் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய நாவு எப்படி இருக்கணும் வேதம் சொல்லு. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாய் எதையெல்லாம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார், என் நாவு கர்த்தருடைய நீதியை பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய நாவு கர்த்தருடைய நீதியை பாரு. ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள், ஆண்டவர் எனக்கு பாராட்டின கிருபைகள், ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற இரக்கங்களை நான் நினைத்து பார்ப்பேன் என்று சொன்னால், என் நாவு மற்றவங்களை பற்றி பேசாது. ஆண்டவருடைய நீதியை பார், ஆண்டவருடைய இரக்கத்தை பாரும். 119ஆம் சங்கீதம் 172வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நாவு கர்த்தருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்லு. கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ணுமா? மற்றவர்களுக்கு விவரித்து சொல்லு. மற்றவர்களுக்கு விவரித்து சொல்லு. 37ஆம் சங்கீதம் 30வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நாவு நீதி நியாயத்தை பேசும். தப்புன்னா தப்பு, ரைட்னா ரைட், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லும். மனுஷனை பார்த்து மயங்காது. யாருடைய நாவு? கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நாவு. பேசணும்னா நிறைய பேசிட்டே போவாங்க. நிறைய நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நாவு அறிவை உபயோகப்படுத்தும். எங்க என்ன பேசணும்ன்றத ஞானமா பேசும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நாவு மற்றவர்களுடைய வாழ்வை கட்டும், அவங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும். இந்த நாவை கட்டுப்படுத்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் மாற்றம் தான் அவசியம். அது மட்டும்தான் முடியும். நம்மளால முடியாது. மனுஷனால அந்த நாவை கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம் நீங்க அப்படியே தொடர்ந்து வாசித்து வரும்போது 17வது 18வது வசனத்தை வாசிங்களேன். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ
பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தையும் நடைபெறுகிறவர்களாலே சமாதானத்திலே என்ன பண்ணப்படுகிறதா? விதைக்கப்படுகிறது. அப்படியே நாவு மனித உறவை கட்டும் நாவாக இருக்கிறதா? சொல்லுவாங்க பழம், எரிகிற தீயில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறது, எரிகிற தீயில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறது. நாவு எப்படிப்பட்ட நாவாக இருக்கு? ஆண்டவருடைய பக்தியை, மாசில்லாத உண்மையான பக்தியை வெளிப்படுத்துகிற நாவாக இருக்கிறதா? ஒரே நாள்ல மாறிட முடியாது, ஒரே நாள்ல மாறிட. ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்களை விட்டு விடுவது உண்மையான கொஞ்சம் கொஞ்சமா நம்மை மாற்றிக்கொள்வதற்கு நாம் முயற்சி. ஆண்டவருடைய வசனத்தை வெளிப்படுத்துவது உண்மையான பக்தி. தேவையில்லாத காரியங்களை பேசுவதை விட்டு விடுவது உண்மையான பக்தி. மூன்றாவது, வாழ்வுடன் செயல் அல்லது நல்ல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவது உண்மையான தேவை. அங்கே யாக்கோபு 1:27 வாசிப்பது, திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிப்பது. பிரியமானவர்களே, தேவையுள்ள மக்களுடைய தேவைகளை சந்திப்பதுதான் உண்மையான பக்தி. ஆண்டவர் சொல்றார், முன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறாய். 1 யோவான் 4:12 வசனத்தை யாராவது வாசிங்க. 1 யோவான் 4:12. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால், பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரை ஒருத்தர் ஒரு நாளும் பார்த்ததில்லை. அப்போ ஆண்டவரிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால், இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, நான் என்ன போல பிறனை நேசிச்சு பிறருடைய வாழ்க்கையை கட்டுவேன். ஆனால் 20வது வசனம் தான் சொல்லுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லி தன் சகோதரனை பகைத்தால் அவன் என்ன பண்ண? எங்க உன் பக்கத்துல இருக்கிற ஒருத்தனை உன்னால நேசிக்க முடியல, உன் பக்கத்துல உதவியோடு இருக்கிற ஒருத்தனுக்கு உன்னால உதவி செய்ய முடியல, உன்னுடைய உள்ளம் பொறாமையினாலும் கபடினாலும் நிறைந்திருக்கிறது, உன்னுடைய வாய் சர்வனையை பிணைக்கிறது. அப்ப நீங்க கர்த்தருடைய ஆலயத்துல வந்து உட்கார்ந்து எப்படி நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருக்கு உண்மையான பக்தியா இருக்கிறேன், ஆண்டவர் என்ன பார்த்தா போதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் என்று சொல்லி வேதம் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறது. நித்திய ராஜ்யத்துக்கு தகுதியா நீ மாறணும்னா என்ன செய்யணும்னு சொல்லி மத்திய 25ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்தோம் இல்லையா? நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள், பசியாயிருந்தேன், என் பசியை ஆற்றினீர்கள், வியாதியாயிருந்தேன், என்னை வந்து பார்த்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை காவலில் வந்து பார்த்தீங்க, வியாதியாயிருந்தேன், என்னுடைய காயத்தை கட்டுனீங்க. இப்ப நீதிமான்கள்லாம் கேட்பாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் கேட்பாங்க, இதெல்லாம் நாங்க எப்போ பண்ணோம்? பிரியமானவர்கள், இதெல்லாம் தேவையோடு யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு நாம செஞ்சதுதான். யாருக்கு செஞ்சதா? ஆண்டவருக்கு செய்தது. ஒருவருக்கு என்னால உள்ள மனசோடு கூட உதவி செய்ய முடியல அப்படின்னா, பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் இருக்குல்ல, நம்முடைய விசுவாசம், என் விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தா போதும், ஆண்டவருக்கு எனக்கும் நான் உறவு சரியா இருந்தா போதும்னு நினைக்காதீங்க. கிரியை இல்லாத விசுவாசம், அதையும் சொல்றாரு யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல. எங்க வீட்டுல போய் வாசி பாருங்க, 2ஆம் அதிகாரம் முழுசும் வாசிக்கப்படுது. 14வது வசனத்துல இருந்து யாராவது வாசிங்க, அதை மாத்திரம் சொல்லி நான் படிக்க விரும்புகிறேன். தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அருதின ஆதாரம் இல்லாமலும் இருக்கும்போது
உங்களில் ஒருவன் அவனை நோக்கி நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர் காய்ந்து பசி ஆறுங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவர்களை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தண்ணீர் தானே செத்ததாயிருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, என்பானே நல்லதுதான். பிசாசுகள் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டாமோ? கிரியைகள் இல்லாத விசுவாசம். ஏழைக்கு இருக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவன் திரும்ப கொடுப்பான். அதுதான் ஆசீர்வாதம். நீ ஒரு ஏழைக்கு உதவி செய்யறனா அதுக்குரிய பலனை ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறாய். வசனம் சொல்லுது, ஏழையை கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது கேட்கப்பட மாட்டான். உலக பழமொழி உண்டு, ஏழையின் சிறுப்பில் இறைவனை காண். மாணவர்களே, இன்னைக்கு அதை செயல்படுத்த வேண்டிய நாம, அதை கடைபிடிக்க வேண்டிய நாம இன்னைக்கு கடைபிடிக்காதபடி ஒரு மாயமாகமான பக்தியுள்ள வாழ்க்கையை நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட ஒரு வாலிபன் வந்து கேட்கிறாங்க, நித்திய ஜீவனை சுதந்திரம் கொள்வதற்கு நான் என்ன செய்யும்? ஆண்டவர் சொல்ற கற்பனைகளின்படி நான் சொல்றேன், நான் இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து நடந்துட்டு இருக்கேன், வேற எதுவும் என்கிட்ட குறையில்லை, இன்னும் நான் என்ன பண்ணணும்? அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றேன், நீ பூரண சர்க்குணனா இருக்க விரும்பினால் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று யாருக்கு கொடு? யாருக்கு கொடு? ஆண்டவர் பாருங்க, இந்த பகவத ராஜ்யத்துக்குரிய தகுதியா நமக்கு சொல்லும் பொழுது அதான் சொல்ற, உனக்கு உண்டானதை எல்லாவற்றையும் விற்று நீ யாருக்கு கொடு? தரித்திரத்துக்கு கொடு. அங்கே வசனம் சொல்லுது, அவன் அதிக ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடினால மனக்கசப்போடு போயிட்டாங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவனா இருந்தோம், அந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவன் தகுதி இல்லாதவனாய் மாறி போகிறான். உதவி செய்ய மனமில்லாதவனாய் அந்த நித்திய ராஜ்யத்தை அவன் இழந்து போகிறான். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவருக்கு நிறைய பேர் அவர் திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிக்கிற ஆண்டவர், விதவைகளை ஆதரிக்கிற ஆண்டவர். நீங்க வீட்டுல போய் வாசி பாருங்க, சங்கீதம் 68:5, உபாகமம் வாசிக்கிட்ட உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம், சங்கீதம் 146 9 போன்ற வசனங்கள்லாம் நம்முடைய தகப்பன், திக்கற்ற பிள்ளைகளுடைய தகப்பன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. நான் திரும்பவும் சொல்றேன், யாத தேவா தாத பக்தா. ஒருவன் வணங்குகிற கடவுள் எப்படி இருக்கிறாரோ அதே போல அதை வணங்குகிற பக்தன் கொடுப்போம். அப்படி ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளை விசாரித்து அவர்களுக்கு உண்ண உணவும் கொடுக்க உடையும் கொடுத்து அவர்களை தாங்குகிற ஆண்டவர். அவருடைய பிள்ளை என்று சொல்லுகிற நான் என்ன செய்ய, என்னுடைய பக்தியை எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன்? சிந்தித்து பார்க்க அழைக்கிறோம். வேத வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவது உண்மையான பக்தி. பேச வேண்டிய இடத்துல பேசணும், பேசக்கூடாத இடத்துல பேசாமல் இருந்து ஆண்டவருடைய நாமத்தை, ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிற மக்களாய் மாற்றமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருப்பதும் தேவனுடைய பக்தி. திக்கற்ற பிள்ளைகளை ஆதரி, உதவி தேவைப்படுவோருக்கு உதவி செய்யும், நம்முடைய வாழ்வை அவர்களுக்காய் ஒப்புக் கொடுப்பது உண்மையான தேவபக்தி. அந்த தேவபக்தியில நம்மை வளர்த்துக் கொள்வோம். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை நம்முடைய நித்திய ஜீவன் பெற்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.